மேடம், மீனா மேடம், இது வரேன். மேடம், மீனா மேடம். மேடம், சிவா சார் உங்களை கூப்பிடுறாரு. அபி உள்ள என்ன பண்றா? அவ்வளவு பிஸியா குட்டி மேடம்? இல்ல, அபி இங்க இல்ல. எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு. அபி எங்க? எப்படி அவ என்கிட்ட சொல்லாம கொல்லாம என்னை விட்டுட்டு போவா? அவளால முடியாதேக்கா. மேடம், என்ன நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? அபி இங்கதான் எங்கேயாவது இருப்பா, ஃப்ரீயா விடுங்க. அக்கா, அபி இந்த வீட்டுல இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு இப்ப ஆறுதல் தேவையில்லை, அபிதான் தேவை. அபிய நான் இப்பவே இந்த நிமிஷமே பார்த்தாகணும். எங்க அவ? அபி, அபி. மீனா, மீனா, மீனா. என்னாச்சு மீனா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அபி, அபி எங்க போனான்னு தெரியலங்க. எங்கேயும் காணோம் அவளை. காணுமா? ஆமாங்க, சரவணனையும் காணோம். அவுட் ஹவுஸ்ல கூட இல்லையா? என்ன சிவா, என்னாச்சு? அபிய காணுமாமா? காணுமா? என்ன இரு, நாமெல்லாம் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பார்த்தா அந்த குட்டி கழுவி அவளாவே வீட்டை விட்டு வெளியே போயிட்டா போலியே. கேட்கவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. யோ, அபி வீட்ல இல்லைன்னு எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே தெரியும். இதெல்லாம் விட ஒரு ஹாட் நியூஸ் என்னன்னு தெரியுமா? என்ன கிரியாது? ஈஸ்வர மாமா சரவணனை தூக்கிட்டாரு. ஐயோ, கொன்னுட்டாரா? ஏ, அந்த தூக்கிட்டாரு இல்லையா, அவனை தூக்கி அவரோட கஸ்டடியில வச்சிருக்காருன்னு சொன்னேன். ஓ, அப்போ சரவணனுக்கும் அவன் பொண்ணு அபிக்கும் எந்த காடு தான் போலியே. ஆமா, ஆனா இந்த அபி தான் எங்க போனான்னு தெரியல. எங்கேயாச்சும் பர்சனல் ஒர்க்கா வெளில போயிருப்பாங்க மீனா. நீ எதுக்கு இப்ப இவ்வளவு நர்வஸ் ஆகுற? இல்லங்க, அபி எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா. ஆனா இன்னைக்கு என்கிட்ட சொல்லாம போயிருக்கான்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. வர வர இந்த சரவணனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஆயிடுச்சு சிவா. டியூட்டி டைம்ல சொல்லாம கொள்ளாம எங்க போனான்னு தெரியலையே. முகில பைக்ல ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. வரட்டும் அவன். இன்னைக்கு லெஃப்ட் ரைட் வாங்கினாதான் சரியாகும். அதான் வந்துட்டீங்களே, என்ன? எனக்கு என்னமோ சரவணன் இந்த வீட்டுல ஏதோ ஒரு பொருளை ஆட்டைய போட்டுட்டு தாம் பொண்ணை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டானோன்னு நினைக்கிறேன். ஆட்டைய போடுறதுக்கு சரவணன் ஒண்ணும் என் உதவாக்குற மாப்பிள்ள சுந்தர் கிடையாது. யோ, சும்மா நிக்க மாட்டியா? எதுக்கு வாயை கொடுத்து கொண்டது புண்ணாக்கிக்கிற? பேசாம வா.
ஆமா பாப்பா, உன் பேர் என்னம்மா? அபி அங்கிள். பாப்பாவுக்கு என்ன வயசு ஆகுது? 8 வயசு அங்கிள். டேய் சப்பாவாயா, ஸ்கூலுக்கு சீக்கிரம் போவேன் வீட்டில் சீனை போட்டுட்டு என்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு 1/2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டியாடா. விடுச்சிட்டு ஐஸ்கிரீம்காக நான் எந்த எல்லைக்கோ போவேன். ரொம்ப பேசாதடா, அப்படியே மூக்க பஞ்சர் ஆக்கி விட்டுருவேன். மூக்க பஞ்சர் ஆகிறதுக்கு இருக்கட்டும். சித்தி எங்க? அது நைட்டு 10 மணிக்கு சன் டிவியில் போடுவாங்கடா. நான் அந்த சித்தி கேட்கல, வேற எனக்கு வரப்போ சித்திய பத்தி கேட்டேன். லைஃப் பண்ண என்ன ஆனாங்க? அதை ஏன்டா கேட்குற? சரி கேட்கல விடுங்க. இருடா சொல்றேன்டா. சரி சொல்லுங்க. ஃபங்க்ஷன்ல அவளுக்கு நான் ரூட்டு போடலாம் ட்ரை பண்ண கேப்ல அவ தலையில எவனோ பாலை போட்டான். அதுல அவளுக்கு என்னமோ ஆயிருச்சுடா. அவ எல்லாத்தையும் மறந்துட்டா. ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போலியே, அடிச்சிட வந்துட்டாங்க. டேய், அவ அடிச்சத மறக்கலடா, அடிச்சதுக்கு அப்புறம் தான் மறந்துட்டா. என்ன சித்தப்ப சொல்றீங்க? ஆமாடா, அவளுக்கு மெமரி லாஸ் ஆகி போச்சுடா. அவ யாருன்னு தெரியல, இப்ப அவ எங்க இருக்கிறான்னு தெரியலடா. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் நீங்க சிங்கிள் தான். டேய், அப்படியே மூக்க குத்துற. டேய் ஏய் யார் அது? அவன் ஐயோ ஆட்டோ விடுச்சிட்டே. யாரா அவன் வண்டி மேல விட்டது? யூனியன் வரைக்கும் போவாங்களே. ஏய் பேமானி. சாரி ப்ரோ, என் பேர் பேமான் இல்ல, ராகு. அடி பாத்து வர மாட்டியா? சின்ன பையனை கூட்டு வரும்போதே இப்படி ஓட்டுற, ஃபீரோட வந்தா எப்பறம் ஓட்டுவ நீ? அதெல்லாம் இருக்கு அம்மியாத அங்கிள். நீங்க கோபப்படாம போங்க, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. இவருக்கு பதிலா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். ஏய் அந்த பையனுக்காக உன்னை சும்மா விட்டு போறேன். இல்லன்னு வச்சுக்கோ, படுக்க வச்சு ஆட்டோ மேல ஏத்திட்டு போயிடுவேன். ஏய் மூஞ்சிய பத்தி எதுக்கு? மம்மி வா நம்ம போலாம். பார்த்து ஒழுங்கா ஊடு போய் சேரு. நீங்க போங்க. இல்ல சீன் ஆயிடும். ஏய் போடா, வா மம்மி நீ வண்டி ஸ்டார்ட் பண்ணு. டேய் பார்த்து ஒழுங்கா போடா. போங்க போங்க. அடி வாங்க போற. உட்காரு பாப்பா. பாப்பா இரு பாப்பா, எங்க போற நீ? உள்ள உட்காரு. உட்கார்ற. போ மம்மி. சித்தப்பே என்னடா? என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் அப்படியே இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படியே போனா நான் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவா போல. டேய், வாயை மூடிட்டு வா. திட்டு வாங்க வச்சுட்டு இப்ப நல்லவே மாதிரி பேசாத, குன்றுவேன். வா. மீனா, எதுக்கு இப்படி பதட்டப்படுற? அபி என்ன தனியாவா போயிருக்கா? அவ அப்பா கூட தானே போயிருக்கா. இத பாரு, எங்கேயாச்சும் கோயில் கீழ் போயிருப்பாங்க. நீ அழாத, வந்துருவாங்கம்மா. இல்ல அத்தை, என் மனசுக்கு ஏதோ ஏதோ தப்பா படுது. என்ன மீனா தப்பா படுதுன்னு சொல்ற? ஆமாங்க, அபிய நினைச்சு நான் பூஜை ரூம்ல வேண்டிட்டு இருந்தேன். அபசகனமா நான் ஏத்தி வச்ச தீபம் வேற அணிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அபியோட போட்டோ கீழே தவறி விழுந்து உடைஞ்சிருச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மீனா, தேவையில்லாம கண்டதெல்லாம் யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. சிவா, சரவணனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. பண்றமா. கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் என சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். என்னாச்சுப்பா? சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா.
அண்ணா இவனை கொண்டு போய் நம்ம குடோன்ல போட்டுருவோமா? இவன் என்ன அலைய விட்டதுக்கு இவனையே போடணும்னு என் மனசு சொல்லுது. இவனை குடோனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி என் தங்கச்சி வீட்டுக்கு வண்டியை விட்டு சரிண்ணா. என்ன அங்க விட்டுட்டு இவனை குடோனுக்கு கொண்டு போங்க. அந்த அபி என் கண்ணுல பட்டா அவளை நானே என் கையால கொன்னுடுறேன். டேய் ஈஸ்வரா, அந்த கடவுள் என் அபியை காப்பாத்துவான்டா. உன்னை தொட கூட விட மாட்டான்டா. அபியை நான் இத்தனை வருஷமா பாதுகாத்து வந்தது உனக்கு காவு கொடுக்க இல்லடா, அவ குடும்பத்தோட சந்தோஷமா வாழ வைக்கதான்டா. அங்கிள் கொஞ்சம் ஸ்லோவா போங்க. போற வழியில என் அப்பா இருக்காரான்னு நான் பார்க்கணும். சரிம்மா சரிம்மா, ஸ்லோவாகவே போறோம். மாப்பிள கொஞ்சம் ஸ்லோவா போ மாப்பிள. ஸ்லோவா தான் போறோம் பாப்பா, பயப்படாதண்ணா. அங்கிள் எதுக்கு இங்க வந்தீங்க? சொல்றேன் பாப்பா. என் அப்பா இங்கெல்லாம் வந்திருக்க மாட்டாரு. அவர் எங்கேயாச்சும் என்னை விட்டு போறதுக்குள்ள நான் அவரை கண்டுபிடிக்கணும். நான் போறேன். பாப்பா இரு பாப்பா. பாப்பா எங்க போறீங்க? உங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுக்காம நான் உங்களை தனியா விட்டா நல்லாவா இருக்கும்? இது பாருங்க, நீங்க இங்கே இருங்க. எனக்கு தெரிஞ்ச போலீஸ் அங்கிள் ஒருத்தர் அங்க இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி வச்சா அவரும் அவங்க ஆளுங்கிட்ட சொல்லி தேடி வைப்பார்ல. என்ன பாப்பா யோசிக்கிறீங்க? உங்களுக்கு உங்க அப்பாவை கண்டுபிடிக்கணுமா வேணாமா? கண்டுபிடிக்கணும். அப்போ கொஞ்சம் பொறுமையா இருங்க, சரியா? டேய் பாப்பாவை பாத்துக்கோ. நான் போய் போலீஸ்கார பார்த்து உங்க அப்பா எங்க இருக்கிறன்னு தேட சொல்றேன். ஓகே ஓகே, போயிட்டு சீக்கிரம் வா. பாப்பா அப்பா இல்லாம ரொம்ப தவிக்குதுல. பாப்பா நான் போயிட்டு போலீஸ்கார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க, பாத்துக்க. இவங்க உண்மையாவே எனக்கு ஹெல்ப் பண்ண தான் கூட்டிட்டு வந்தாங்களா? டவுட்டா இருக்கே. இந்த மாதிரி இடத்துல என்ன போலீஸ் இருப்பாங்க இங்க? அங்கிள் எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. அப்படியா? ஆட்டோலே உட்காரு, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். எங்கேயும் போக கூடாது, அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும்ல. உட்காரு. ஆமா, நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம். அப்புறம் நீங்க அவளை மும்பைக்கு பார்சல் பண்ணி கூட்டின்னு போங்க. வெரி குட். நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. 15 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன். ஓகே, நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம். சரி சரி, நான் அங்கேயே வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. நம்ம நினைச்சது சரிதான், இவங்க தப்பானவங்க தான். என்னாச்சு? லாரி ஷெட்ல வெயிட் பண்றாங்களா? வர சொன்னாங்க. ஓ சரி. ஐயோ, எங்க போனா இவ? இங்கதானே இருக்க சொன்னாவல. டேய், மும்பை டீலருங்க இன்னும் 1/4 மணி நேரத்துல வந்துடுறானுங்களாம். டேய், அவங்க வர்றது இருக்கட்டும்டா, பொண்ணை காணண்டா. என்னது பொண்ணை காணுமா? டேய், உன்னை பாத்துக்க சொன்ன எங்கடா போயிருந்த? டேய், தண்ணி கேட்டான், தண்ணி பிடிக்க போயிருந்தா. போடா. டேய் சாரிடா, அந்த பொண்ணு எஸ் ஆகும்னு தெரியாதுடா.
டேய் சரி சரி வா, அவளை விடக்கூடாது. அவ இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பா. ஏறா வண்டியில, சீக்கிரம் ஏறா. ஹாய் மேடம். வாங்க. வாமா உட்காரு. வாங்க. என்னம்மா திடீர்னு இந்த பக்கம்? மேடம், முகில் ஸ்கூல் கிளம்பிட்டானே. ஐ எம் சாரி, நான் முகில பார்க்க வரல, பின்ன அபிய பார்க்க வந்திருக்கேன். அட அபியவா, என்ன விஷயம் மிஸ்? அது ஒன்றும் இல்லை மேடம். நெக்ஸ்ட் மந்த்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிராயிங் காம்படிஷன் ஒன்று நடக்க போகுது. அதுல கலந்துக்கணும்னு பர்த்டே ஃபங்க்ஷன்ல அன்னைக்கு அபி என்கிட்ட சொல்லியிருந்தா. அதுக்கான ஜாயினிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சில பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு ஆஃப். அதான் இந்த ஃபார்மை கொடுத்துட்டு என் வேலையை முடிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்னாச்சு மேடம், ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிங்க மேடம், நான் போய் அவுட் ஹவுஸ்ல அபிய பார்த்துட்டு இதை கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறேன் மேடம். மேடம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். அபி இப்போ அவுட் ஹவுஸ்ல இல்ல. எங்க போயிருக்கா? அது வந்து அது அபி அவளோட அப்பா கூட கொஞ்சம் கடைக்கு போயிருக்கா. நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் அபி கிட்ட கொடுத்துறேன். அப்படியா மேடம்? தேங்க்ஸ் எ லாட் மேடம். எல்லாருக்கும் வரேன். சரிங்க, வரேம்மா. அபி, நீ எங்க போன? டேய் எங்கடா போயிருப்பா? டேய், இங்க இருக்கிறதே 4 தெரு தான். இங்கதான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருக்கணும். இப்ப அவளை தூக்குறோம், அந்த பாமைக்காரட்ட விக்கிறோம், எப்படியாவது திட்டுவாங்கடா. டேய் அங்க இருக்கடா பாரு. போ போ போ, சீக்கிரம் போ, இப்படி போ. எங்கடா போயிருப்பா? அந்த பக்கம் பார்க்கலாம். டேய், அந்த பக்கம் போய் பார்க்கலாம்டா, போடா. டேய் ஓடி போய் புடிடா அவளை, சீக்கிரம் போடா. வாடா. டேய் புடிடா அவளை. வாடா புடிடா, வா. எலி சைஸ்ல இருந்துகிட்டு என்ன ஓட்டம் ஓடுறாடா இவ. மும்பை பார்ட்டிட்ட வேற பொண்ணு ரெடின்னு சொல்லிட்டோம். இவ வேற எங்க போனான்னு தெரியலையே. மாமே, ஏன் ஃபீல் பண்ற? என்ன ஆனாலும் சரி, இவளை விடக்கூடாது. சாமி, அந்த 2 பேர்கிட்ட இருந்து நீ தான் காப்பாத்தணும்.
சார் சார் ஒரு சின்ன பொண்ணு பாவாடை செட்டில் இந்த பக்கம் போனதை பாத்தீங்களா? பார்க்கலையே. யோ ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கல? லூசாயா நீ? போனா தானே பார்க்க முடியும், பைத்தியக்கார பையில. சாரி சார், ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். போயா